இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 11ல் எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு. ஸோ சேம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி jetbrains toolbox டவுன்லோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ரிசல்ட் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த .exe ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஆண்ட்ராய்டோட ஸ்டேபிள் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதில் நம்ம பீட்டா வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னென்னா, நம்ம ஒரு ஃபியூச்சர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அதை நம்ம முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு ரிலீஸில் வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து டால்ஃபின் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டால்ஃபின் 2021 பீட்டா வெர்ஷன் 5 அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த டால்ஃபின் வெர்ஷனோட ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த டால்ஃபின் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, பட் ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. தீம் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெரிஃபை செட்டிங்கில் நம்மளுக்கு தேவையான காம்போனண்ட்லாம் அதுவே டவுன்லோட் பண்ண சொல்லி ஃபினிஷ் பண்ண சொல்லி கேட்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்தோம். இன்ஸ்டால் டைப் வந்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்ததுனால. இப்போ அப்படியே ஃபினிஷ் பண்ணுறங்க. இப்போ இந்த தேவையான காம்போனண்ட்ஸ்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்மளும் ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வெல்கம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எம்டி ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆப்போட நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மை ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்க போகிறேன். பேக்கேஜ் நேம், லாங்குவேஜ் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்போ மினிமம் எஸ்டிகே மட்டும் ஆண்ட்ராய்ட் 7ல் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரிலீஸ் நோட்டு. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் என்னென்ன நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு இந்த ரிலீஸ் நோட்டில் லிஸ்ட் பண்ணி ஷோ பண்ணியிருப்பாங்க எல்லாமே. உங்களுக்கு வேணுன்னா அது என்னென்ன நியூ ஃபியூச்சர் இருக்குதுன்னு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்ட் பீட்டா வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு எமுலேட்டர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், மேக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.